பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனே, நீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் காணக்கூடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன், உன்னதமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி, எங்கள் மெய்ப்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சித்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா, சுகமளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீன, எங்களுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா, உம்முடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம், எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் அவதரித்த தெய்வ குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை நீர் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவ பலியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் எங்களுக்காய் ருசி பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே பிசாசின் கிரியைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுக்காக பிதாவாகி தேவனிடம் பரிந்து பேசி கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அமீன் அப்பா, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. மீண்டும் எங்களுக்காய் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உடைய 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி சுத்திகரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு வாசம் பண்ணுகிற, வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கட்டுகளை அறுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, எங்களை வழிநடத்துவதாக. ஆமீன் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன் செல்லும் பொழுது எதற்கும் கவலை இல்லை ராஜா, நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தின் தேவனாய் கூட இருந்து வழிநடத்துவீராக. ஆமீன் தகப்பன், எங்களுக்கு இறங்குவீராக. இந்த நாளிலும் கூட கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தையானது அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 வரை. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது: நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும்
நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய இரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவரே, இந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிற மகா கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, பின்பு வரப்போகிற பொல்லாத நாட்களை குறித்து நாங்கள் கவனமாய் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் சொன்ன வார்த்தையின்படியே கண்ணால நாங்கள் கண்டும் காதாலே நாங்கள் கேட்டும் தகப்பனே, இருதயத்தெல்லாம் உணர்ந்தும் கூட என் ராஜா தகப்பனே உம்மீது விசுவாசம் வைக்காதபடி முரட்டாட்டம் உள்ள சந்ததியாய் இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஒரு விசை இறங்குவீராக என் ராஜா தகப்பனே. எங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பார்வைக்கு முன்பதாக மிகுதியாய் இருக்கு. எங்கள் தேசத்தின் ஜனத்தின் அக்கிரமங்கள், பாவங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றும் கர்த்தாவே நீர் பார்த்தும் ஆண்டவரே அப்பா எங்களை தண்டியாமல் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே. அப்பா பிதாவே, உடைய பாதங்களை பிடித்திருக்கிறோம் தகப்பனே. இறங்குவீராக என் ராஜா தகப்பனே. ஒரு நிமிஷம் கோபம் எங்கள் மீது மூடுமானால் நாங்கள் ஒன்றுமில்லாமற் போவோம் தகப்பனே. எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. தயவாய் இறங்குவீராக. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தாவை உணர்வுள்ள ஆவியினால் தகப்பனைகளை ஊற்ற வேணும் பிதாவை. இறங்குவீராக. தேவ பக்தியின் ஆவி உங்களுக்குள் ஊற்றப்படட்டும் என் ராஜா. ரட்சிப்பின் ஆவி உங்களுக்குள் இறங்க வேண்டும் என் தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக. ஒருவேளை இன்றோ நாளையோ மரித்து போவார்களானால் தகப்பனே அவர்களுடைய ஆத்துமா அக்கினி கடலுக்கு இரையாகும். நித்திய காலமாக நரக அக்கினி கடலில் இறக்க வேண்டுமாயிருக்குமே தகப்பனே. ஒரு விசை இறங்குங்க ஆண்டவரே அப்பா. தயவாய் இறங்குவீராக. அந்த ஆத்துமாக்களுக்கு இறங்கி ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க. உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை பற்றி கொள்ள வேண்டும் என் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா பிதாவே, உடைய வேதத்தின் ரகசியங்கள், உடைய வேதத்தில் எனக்கு சொல்லப்பட்டிருக்க சத்தியமான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தகப்பனே உடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. உன்னதமான தேவன் அப்பா பிதாவை மனுஷர் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் அப்பா இசைந்திராதபடி உலகத்தின் மாயைகளும் மயக்கங்களும் ஆண்டவரே எங்களை இழுத்து கொண்டு போகுது ராஜா. அப்பேற்பட்ட காரியங்களில் இருந்து விலகி இருக்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் உடைய ஆலோசனைகளுக்கு உண்டாகட்டும் பிதாவே. மனம் இறங்குவீராக. சர்வ வல்லமையுள்ள தகப்பன் எங்களோடு வாசம் செய்து வழி நடத்துங்க ஐயா பிதாவே. இறங்குவீராக ராஜா. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வரும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எல்லா விதமான உலகத்தின் மாயைகளிலிருந்து பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பன் இறங்குவீராக. பெற்றோர்கள் எத்தனை புத்திமதிகள் சொன்னாலும் பிள்ளைகளுடைய காதுகளில் அது ஏறுவதே இல்லை ராஜா தகப்பனே. உலக பிரகாரமான வாழ்க்கையை தான் பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஆவியானவரே அப்பா, நீர் இறங்கி உம்முடைய பிள்ளைகள் நெற்றியின் மீது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உம்முடைய முத்திரை இறங்கட்டும் என் தகப்பனே அப்பா. மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் மனம் இறங்குகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கியருளும். உம்முடைய தரிசனங்கள், உம்முடைய வெளிப்பாடுகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. வயது முதிர்ந்த எத்தனையோ பேர் ஆண்டவரே சினிமா, டிவி, சீரியல் போன்ற காரியங்களிலும் மொபைல் போனுக்கும் அடிக்டாக இருக்காங்க ராஜா. கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. விடுதலை ஆவியானவர் எங்களுக்குள்ள ஊற்றப்பட வேணும். இந்த கடைசி நாட்களிலே உடைய ஒத்தாசின் கரம் இறங்க வேண்டும் என் ராஜா. எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாக வேண்டும் என் தகப்பனே அப்பா பிதாவே. இறங்குவீராக. தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனம் இறங்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே. இப்படி திருவசனங்களை
ஆராய்ந்து அறியக்கூடிய மகா கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. தகப்பனே எங்கள் தேசத்தை ஆளுகிறவர் ஞானத்தையும் ஆலோசனை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவை இறங்குவீராக. குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே, சமுதாயத்தின் தேவைகள், தேசத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே ஆராய்ந்து அதன்படி நடக்க தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்பட கர்த்தாவே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவீராக. ஆமீன் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வக்கீலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு வேண்டிய நியாயங்கள் எல்லாம் ஏற்ற வழியிலே கிடைக்கும்படியான கிருபை தாங்கப்பா. தகப்பன் இறங்குவீராக. பொய் சாட்சிகள் எல்லாம் நிலைத்து நிற்காதபடி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே இறங்குவீராக என்ற ராஜா. ஆமீன் தகப்பனே. நீர் ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. தேசத்தின் காரியங்கள், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நீடிய சாந்தத்தின் நிமித்தமாக, உம்முடைய தயவு நிமித்தமாக ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற மகா கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலைக்கு போகும் பொழுது வரும்பொழுதும், ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமீன் ஆண்டவரே. அல்லேலூயா. உலகத்தின் கவலைகள் எங்களை அழுத்தாதபடி மேலான காரியங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படியாக புத்தி தெளிவை அருள் செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்வது சொற்ப நாட்கள் தான் ராஜா. தகப்பனே நீங்கள் மரித்து போகும் பொழுது எங்க ஆத்மாவானது நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற வேணும். ஆவியானவரே உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் வாசம் பண்ண வேணும். ஆவியானவர் இறங்குவீராக. பரிசுத்தரே மனம் இறங்குவீராக. என் ராஜா ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கட்டும் என் தகப்பனே. நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. அதையே அப்பா உம்முடைய அப்போஸ்தலர்களும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசிகளும் உரைக்கிறார்கள் ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல் மந்தமான இருதயத்தோடு இராதபடி ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் தெய்வ ஆவி ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்படுமானால் தேசத்தில் எழுப்புதலை நாங்கள் சீக்கிரம் காண முடியும். தகப்பன் மன இறங்குங்கப்பா. சுவிசேஷத்துக்கான எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ராஜா. ஆமீன் தகப்பனை இறங்குவீராக. ஆதி திருச்சபையில் காலத்தில் நடந்தது போல வீடுகள் தோறும் தகப்பனை உம்மை நாங்கள் ஆராதிக்க கிருபை தாங்க. ஜபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் ராஜா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தின் நாளை அது எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராயிருக்கும் பொழுது ஒன்றுக்கும் குறைவில்லை அப்பா. ஆமீன் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகார்கள். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்க. களஞ்சியங்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. குறைவை எல்லாம் நிறைவாகட்டும் ஆவியானவரே. ஆமீனப்பா. கடன்ல விழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில விடுதலை அளிப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆவியானவரே. உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா. எல்லா எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். கணவன் மனைவி ஒன்று இணைந்து பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா தகப்பனே. ஒற்றுமையின் ஆவியை கொடுங்க, ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. செத்த இருதயமா நாங்கள் இராதபடி உயிர்த்தெழுதலின் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அதன்படியே நடக்க கிருபை தருவீராக. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. இறங்குவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வரும் ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. செல்லுகிற இடம் எல்லாம் உடைய வார்த்தைகள் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அது 100 மடங்கு பலன் தரட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உடைய பிள்ளைகளாகிய ஆண்டவர் உடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத காரியங்கள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சட்டத்திட்டங்கள் இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானத்தினால் நிரப்பி ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்காக ஜீவபலி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்ட தேவன். ஆமீன். உம்மை அறியாத ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்குது. உம்முடைய வருகை மிக மிக சமீபம். எல்லா அடையாளங்களும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே நீங்கள் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக எங்கள் காலத்தில் நடந்து கொண்டு இருக்க
என் ராஜா தகப்பனே, இதை அறிந்தும் அறியாதவர்கள் போல மெத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவீராக ஐயா. தெய்வ பயத்தின் ஆவி இந்த நாட்களில் ஊற்றப்பட வேண்டும் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனம் இறங்குவீராக. ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்வீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க அப்பா, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை சமூகத்தில் வரும் ஆண்டவரை ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தகப்பனே, இறங்குவீராக ஐயா. எத்தனை வேதனைகள், எத்தனை குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. தகப்பனே, அவங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்துங்க ஆண்டவர். எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக என் ராஜா. உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் ஏவி உதவி செய்யும்படியாக நீர் மாற்றுவீராக. ஆமீன் தகப்பனே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து புத்தி சொல்லி தகப்பனே, சமாதானத்தோடு ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இருக்கும்படியான மகா கிருபை நீர் அருள் செய்வீராக. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், வஞ்சனையின் ஆவிகள், வலுசற்பத்தின் ஆவின் கிரியைகள், எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தவர் பிசாசின் தலையை நசுக்கின நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் தந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் கட்டி அழிக்கிறோம். உன் கிரியைகள் எல்லாம் செயலற்றே போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன் கிரியைகள் முற்றிலும் வாய்க்காமல் போவதாக. தேசத்தில் விடுதலை உண்டாகட்டும். எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா. அப்பா, இறங்கி நீர் கிருபையாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் இறங்கி வருகிறீர், சமீபமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்கப்பட்டு எங்கள் உள்ளத்திலே நீர் எப்படி சொல்லுகிறீரோ, கட்டளை இடுகிறீரோ அப்படியே நடக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனை, வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானங்கள் சகலமும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பலத்த கரம் எங்களோடு இருக்கட்டும். அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அடையாளங்களை செய்யுங்க தகப்பனே. ஆமீனப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன் தகப்பனே. இறங்குவீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமீன் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாம மகிமை அடைவதாக என் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனின் அன்பும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யம் வழிநடத்துதல் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.